இப்போ வந்து நம்மளுக்கு முருங்கைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் எஸ்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்காய் சாப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக 5 முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ வந்து கறி மசாலா இருந்தால் கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் இல்லாதவங்க வந்து வரமல்லி வந்து ஒரு அரை கைக்கு எடுத்துக்கிட்டு, சீரகம் கொஞ்சம், வரமிளகா ஒரு 6 மிளகா எடுத்துருக்கோம், தேங்காய் ஒரு 1/4 வாசி தேங்காயும், மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பச்சையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு பதப்பதன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக அடுப்பு பற்ற வச்சாச்சு. வடைச்சட்டி, செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் கொஞ்சம், கடுகு, அடுத்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதை வந்து ஒரு வணக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தக்காளி, பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி. தக்காளி வெங்காயம் வணங்கிருச்சு. இதோட கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கரட்டிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து அரைச்ச மிக்சிலேயே எடுத்துருக்கு. ஒரு மிக்சி எடுத்துருக்கு, சின்ன மிக்சியில். அந்த தண்ணியவே ஊற்றுறேன் வேகறதுக்கு. இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி கலக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம். அப்பத்திக்கப்போ எடுத்து கிளறி விட்டு மூடி வைங்க, சீக்கிரம் வந்துடும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு காய் வந்து பாதி வெந்திருக்கு, இன்னும் வேகணும். தண்ணி எல்லாம் வற்றி நம்ம அரைச்சி ஊற்றின மசாலா வந்து காயோட நல்லா ஒட்டி வரணும், அந்தளவுக்கு வேகணும். இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி நல்லா வற்றி வரணும். காய் வந்து வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் தண்ணியாகணும். இப்போ வந்து நம்மளுக்கு முருங்கைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிருச்சு. இதோட மேலே வந்து கொத்தமல்லி தழை மட்டும் தூவி விட்டோம்னா இந்த மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.